அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழின துரோகி சீமான் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் மேடையில் தோன்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதன் காரணமாக தினந்தோறும் சீமானோட தூக்கத்தை கெடுக்கிற தீவிர பெரியாரியவாதியான அதர்மம் மனோஜ்கிட்ட நாமளும் நேரடியாக பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல். வணக்கம் தோழர். வணக்கம். ஆர்எஸ்எஸோட மேடையில் வெளிப்படையாக சீமான் ஏறிட்டார். இதை நம்ம எப்படி பார்க்குறது? அதாவது ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருச்சா, வெளிப்படையாக தன்னோட ஆதரவாளர்களை மேடையில் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கிறதா? இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக நம்ம எடுத்துக்கிறது? சீமானோட முகமுடி கிழிஞ்சிட்டு தான் எடுத்துக்கிறதா, இல்லை ஆர்எஸ்எஸ் வளர்ந்துட்டு தான் எடுத்துக்கிறதா? இல்லை, அது ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சிங்கிற அந்த புள்ளியோட இதை முடிச்சு போட வேண்டாம். இப்போ நீங்கள் நிகழ்வு முடிஞ்சாச்சு. இன்னைக்கு ப்ரெஸ்ஸை எதிர்கொண்ட சீமான், நான் எங்கே மேடை ஏறினா என்னங்க, நான் பேசுறது என்னன்னு தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானத்தை சொல்லியிருக்கான். நீ பேசுகிறதாண்ட ஒன்று ஆர்எஸ்எஸ்காரன்னு உறுதிப்படுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, துக்ளக்கினுடைய ஆண்டு விழாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த பலரும் மேடை ஏறி இருக்காங்க. மேடை ஏறின தலைவர்கள் அவங்க சித்தாந்தத்தில் நின்று அந்த மேடை எதிர்கொண்டாங்க. யாரும் போய் துக்ளக்கினுடைய கொள்கை நிலைப்பாட்டை ஆதரிச்சுட்டு வரல. நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த டி ராசா அவர்கள் போய் மேடை ஏறி பேசுனது எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அங்கே போய் அவர் கம்யூனிஸ்ட் கொள்கையை பேசினார். நீ ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் ஆர்எஸ்எஸ்க்கு எதிர் சித்தாந்தமுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி அவங்கள பற்றி நீ பேசிட்டு வந்திருந்தா நான் எந்த மேடை ஏறினா என்னங்க, நான் பேசுறதான் பார்க்கணுங்கிற இந்த லாஜிக் நீ சொல்லலாம். நீ அந்த மேடையில் ஏறி அவன் ஏற்கனவே பாரதியை பற்றி பேசணும் தான் மேடை ஓட்டு வச்சிருக்கான். அந்த மேடையில் ஏறி கீழே இருக்கக்கூடிய பார்ப்பனருடைய வயிற்றை குளிர்விக்கும் விதமாக பெரியாரை திட்டி, நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க பெரியாருக்கு எதிரான ஒரு ஸ்பீச் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நீ அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைப்பாடு என்னவோ அதை ஆமோதிச்சு தானே பேசிட்டு வந்திருக்க. அந்த மேடையில் ஏறி பாரதியை நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது, பாரதி ஆர்எஸ்எஸ் பாரதி கிடையாது, அவர் தமிழினத்துக்கான பாரதின்னு நீ பேசியிருந்தா கூட அங்கே அவங்களோட ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு நீ உன்னோட ஸ்டாண்டில் நின்று நீ சொல்லலாம். அங்கே ஒரே ஒரு இடத்தில் கூட பார்ப்பன எதிர்ப்பு பதிவு செய்யலை. ஒரே ஒரு இடத்தில் கூட இவன் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அங்கே பேசலை. பேசினது முழுக்க திராவிட இயக்கத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது நான் அந்த மேடையில் என்ன பேசுனேன்னு பாருங்க, இந்த மேடையில் என்ன பேசுனேன்னு பாருங்கன்னு இந்த வேக்கியானத்துக்கான லாஜிக்கே நீ கொடுக்கலையே. முழுக்க முழுக்க நீ ஆர்எஸ்எஸ் என்ன எதிர்பார்க்கிறதோ, ஆர்எஸ்எஸ் என்ன பேசியதோ அதை பிரதிபலிச்சுட்டு தானே வந்திருக்கு. அப்படி தானே அதை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பாரதிய புகழை தான் ஒரு மேடை போட்டிருக்காங்க, அதனால் அங்கே போய் புகழ்ந்துட்டு வந்தாருன்னு நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிட்டாலும் கூட அவரே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நீங்கள் மேடை போட்டு கூப்பிட்டதுனால இங்கே வந்திருக்கேன், இல்லைனா நான் தனியாக மேடை போட்டு பாரதி புகழ் பாடியிருப்பேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நீ பாரதி புகழ் நீயே பாடினாலும் முதல்ல அந்த பாரதி யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்கார ஒரு நபரை தன்னுடைய முன்னோடின்னு கொண்டாடுறாங்க, அந்த நபர் யாருங்கிறது தானே நம்முடைய முதல் கேள்வி. நீங்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் பாரதிக்கு விழா எடுக்கணும்? பாரதி தமிழுக்கு தொண்டாற்றினார் அப்படிங்கிறது தானே. சரி, தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய பாரதிக்கு ஆர்எஸ்எஸ், பாரதி மேலே ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அக்கறை? நீங்கள் ஏன் அக்கறைனா, ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் நாக்பூரில் 5 சித்பவன் பார்ப்பனரால் உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை இங்கே பேசிய நபர் பாரதி. இந்த பாரதி மதமாற்றத்துக்கு எதிராக பேசியிருக்கார், இஸ்லாமிய வெறுப்பை கக்கியிருக்கார், நீங்க இந்து ராஷ்டிரத்தை வலியுறுத்தி இருக்கார், சமஸ்கிருதம் தான் இந்த தேசத்தின் மொழின்னு பேசியிருக்கார். நீங்க நடுவில் அந்த தமிழ் போல இனிமையான மொழியை காணோம் அப்படின்னு பேசினது எல்லாமே தமிழ் சங்கங்கள்ல நீங்க அன்றைய குறுநில மன்னர்கள்கிட்ட பாடல் பாடி பரிசு வருவதற்காக பாடிய பாட்டுகளை பொறுக்கிட்டு வந்துட்டு இதுதான் பாரதி. நீங்க ஒரு படத்துல நாய் தூக்கிட்டு வந்துட்டு, அண்ணா இந்த நாய் 5000 ரூபான்னு விற்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பாரதியினுடைய 4-5 பாட்டுகளை பொறுக்கிட்டு வந்து இதுதான் பாரதி அப்படின்னு நம்ம கிட்ட வித்துட்டு இருக்காங்க. உண்மையான பாரதி ஆர்எஸ்எஸ் பாரதி. ஆர்எஸ்எஸ் பாரதி அப்படித்தான் பாரதியினுடைய வரலாறு இருக்கு. நீங்க ஆர்எஸ்எஸ் பாரதின்னு பாரதியாரை குறிப்பிடுறீங்க, ஆனால் அவர் தானே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னாரு, செந்தமிழ் நாடினும் போதினிலேன்னாரு. இதெல்லாம் எங்கே போய் பாடினார்னா, நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி பாடல் பாடி பரிசு வரக்கூடிய இடங்கள் இதை போய் பாடினார். இது என்ன தருமி மாதிரி இருக்கு, ஏதோ கேட்டாங்க போட்டிக்கு. அப்படித்தான் அவர் பாடினார். வெறும் போட்டிக்கு பரிசுக்கு தான், அதுக்கு தான் தமிழை புகழ்ந்து அவர் பாடியிருக்காரே ஒழிய அவருடைய உணர்வுபூர்வமாக நீங்கள் அவரை அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பரிசில் பெறுவதற்கு
இந்த போட்டி இதில் பங்கேற்காம நான் என்னுடைய மன திருப்திக்காக உன்னை எழுதினேன் அப்படின்னு பாரதி எழுதினதை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன எழுதியிருக்கானோ அந்த எழுத்துக்களும் அந்த பாடல்களும் தான் அங்கே அடங்கியிருக்கு. நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஒன்றும் பாரதியினுடைய வாழ்க்கை ஒன்றும் 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. நீங்கள் பெரியாரினுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர் தான். அதற்கான எல்லாமே இன்னும் புத்தகங்களாக எழுத்துக்களாக இருக்குது. பாரதியினுடைய எல்லா பாடல்களும் இருக்கு, பாடல்கள் எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு. அதை அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் தோழர் வாலாசா வல்லவன் ஆகட்டும், இன்னும் பல தோழர்களாகட்டும், பாரதியை டீகோட் பண்ணியே பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. எதுவுமே இட்டுக்கட்டியோ நீங்கள் பெரியாருக்கு எதிராக அவதூறு பரப்புவாங்க பாருங்க, எந்த ஆதாரமும் இருக்காது. இவர் அவதூறு பரப்பி ஒரு புத்தகங்கள் வெளியிடுவான். அப்படி எழுதப்பட்டது கிடையாது. அத்தனையுமே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை. பாரதியினோட கவிதைகள்லேருந்தே மேற்கோள் காட்டப்பட்டது. ஆமாம். கவிதைகளில், பாடல்களில், எழுத்துக்களில் எல்லாத்துலேயுமே தன்னை ஒரு சங்கியாகத்தான் அவர் பிரணப்படுத்தியிருக்கார். அப்போது இவங்க மேடை அமைச்சு கொடுக்கலனாலும் நானே போட்டிருப்பேன்னு சீமான் தமிழருக்கான அடையாளமாக பாரதியை கொண்டாடுற அளவுக்கு பாரதி ஒன்றும் இல்லை. பாரதி அந்த அவ்வளோருக்கு ஒர்த்தாங்கிறது ஒன்று. இவன் அந்த மேடையில் ஏறாமல் இருந்தாலும் இவன் சங்கிங்கிறது நம்ம உறுதிப்படுத்திட்டோமே. இந்த மேடையில் அவன் ஏறலைங்க, ஆனால் இவன் ஆர்எஸ்எஸ்னால நம்ம 10 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோமே. இந்த மேடைகள் ஏறாட்டியும் நீங்கள் இந்த இனத்திற்காக தான் சாகும் தருவாயில் வரை உழைத்த ஒரு தலைவரை கன்னடர்ன்ட்டு பார்ப்பனர்கள் பச்சை தமிழர்கள்னு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னா அவன் எப்பேற்பட்ட இனத்துரோகியாக இருப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் இவன் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆள் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே உறுதிப்படுத்திட்டோம். இப்போது நேற்றைய அரசியலாகத்தான் இவன் இந்த மேடையில் ஏறினது. இந்த மேடையிலேயே ஏறாட்டியும் இவ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் ப்ராடக்ட்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவனுடைய எல்லா செயல்பாடுகளும் துணிச்சல் வந்துருச்சா? நீங்கள் என்னடா துணிச்சலுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் விஜயனுடைய வருகைக்கு பிறகு இப்போ நான் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒன்றை கிளைம் பண்ணிட்டு ஒரு பார்கெனிங் பண்ணிட்டு இருந்தான். இந்த தேர்தலுக்கு பிறகு அதுவும் அடிபட போகுது. கண்டிப்பாக 4வது இடத்துக்கு தான் இவன் போவான் சீமான். 4வது இடத்துக்கு போன பிறகு பழைய பார்கெனிங் பவர் இவங்ககிட்ட இருக்காது. நான் பல இடங்களில் கூட ரீசெண்டாக பதிவு பண்ணுறேன். விஜயனுடைய வருகை இவனுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். ஆனால் ஒரே 1% இவன் ஓட்டை வாங்கிட்டு இவன் இருந்தாலும் இவன் திராவிட எதிர்ப்பு பேசிட்டு, பெரியார் எதிர்ப்பு பேசிட்டு, பார்ப்பனியத்துக்கு சாதகமான அரசியலை காலத்துக்கு இவன் செய்வான் அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன். ஆக இவன் இனி அரசியலை பெருசாக நம்மளால் ஒன்றும் வென்றெடுக்க முடியாது, நேரடியாக நம்ம முதலாளிகிட்ட சரணாகதி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்ந்திருக்கான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை சீமான் பின்புலமாக யாரோ தவறாக வழிகாட்டுறாங்க, இல்லை சாட்டை துரைமுருகன் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஏதோ பிளாக்மெயிலாக சீமானை கொண்டு போய் அந்த மேடையில் ஏற்றிட்டார். அப்படி பிளாக்மெயில் பண்ணி ஏற்றக்கூடிய அளவுக்கு இவன் யோகியம் கிடையாது. இவன் எதை வேணா திங்கலாங்கிற நிலைப்பாட்டை எடுத்து எத்தனையோ ஆண்டுகளாச்சு. இவன் சொத்தத்தானே திங்கிறான் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இவனுக்கு அறிவு இல்லையா? இந்த எல்லா முடிவுகளுமே இவன் சுயநினைவோடு இவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அடிப்படையில் இவனே ஒரு இனத்துரோகி தான் சீமானே. ஆக அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தூண்டியோ தவறாக வழி நடத்தியோ இந்த புள்ளிக்கு போகிற அளவுக்கு இவன் யோகியம் கிடையாது. யார் இந்த முடிவை எடுக்காட்டி இவனே இந்த முடிவு எடுப்பான். அப்படி முடிவு எடுத்து தானே இத்தனை ஆண்டுகளமாக இவன் இயங்குறான். நீங்கள் தொலை ஜீவசகாப்தனுக்கு 2014-15 அந்த பேட்டி 14 நினைக்கிறேன், அதெல்லாம் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறான். பார்ப்பனர்கள் பச்சை தமிழர்கள், பெரியாரை நான் தமிழராக ஏற்றுக்க முடியாதுன்னு அவன் டிக்ளேர் பண்ணியே 11-12 ஆண்டுகள் ஆச்சு. ஆக அப்படி ஒரு ஸ்டாண்ட் அவன் எடுத்து இனத்துரோகியாக இண்டிவிஜுவலாக அவன் மாறியே பல ஆண்டுகள் ஆச்சு. இப்போது ஒருத்தர் தவறாக வழி நடத்தி தான் அந்த மேடைக்கு போயிருப்பான், இப்படியான அரசியலை பேசுகிறான்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இவன் அவள் நல்லவனும் கிடையாது, யோகியனும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. தொடர்ச்சியாக வந்து சீமான் வந்து இப்போது மேடை ஏறி தமிழுக்காக நான் யார் மேடையிலையும் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒன்றும் புதுசாக நம்ம பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக கம்பன் தொட்டு, பாரதி தொட்டு, பார்ப்பனர்கள் பல பேர் முகமுடி அணிஞ்சிட்டு வந்துடுறது தமிழ்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க தேவையான நேரத்தில். இப்போ சீமானையும் அதனோட நீச்சை தான் பார்க்குறோம். தொடர்ச்சியாக தமிழை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களே. அதாவது தமிழ் ஆயுதமாக பயன்படுத்திட்டு மக்கள் போராட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, மக்கள் போராளிகளை தமிழ் விரோதிகள்ங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் புலவர்களை, பண்டிதர்களை, தமிழ் படைப்புகளை கடுமையாக விமர்சிச்சிருக்கார். அது ஏன் விமர்சித்தார்னு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோடு முடிச்சு போட்டால் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஆக இப்படி தமிழ் மொழியை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இங்கே பிற்போக்கு கருத்துக்களை பரப்புவதற்கு, புராண குப்பைகளை பரப்புவதற்கு, நால்வர்ணத்தை பரப்புவதற்கு இந்த மொழியை ஒரு டூலாக இந்த கும்பல் முன்னாடியே பயன்படுத்தி இருக்கு. அதன் காரணமாகத்தான் பெரியாரினுடைய சொற்களுக்கு இவங்க அன்னைக்கே ஆளானாங்க. ஆக அது இன்றைக்கு வரைக்கும் தொடருதுன்னா மொழி ஏதோ ஒரு வகையில் பார்ப்பனியத்துக்கு சாதகமாக சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பார்ப்பனர்களால் பார்ப்பன
கால்நக்கிகளான சீமான் போன்றவர்களால். அதை நீட்சி தான் நீங்கள் மொழியை காமிச்சிட்டு வந்து பாரதி மிகப்பெரிய தமிழ் மொழிக்கானவர், அந்த பாரதியை நாம் தவிர்க்கலாமா அப்படின்னு மொழிங்கிற சென்டிமெண்ட்டை வச்சு இவங்களை நமக்குள்ள புகுத்துற வேலை தான். நான் இன்னும் இந்த கேள்வி டியூன் பண்ணோன்னா, இப்போ ஒரு கம்பன் கிடைச்சாரு இந்துத்துவத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு பாரதி கிடைச்சாரு, அந்த இடத்துக்கு சீமான் கிடைச்சிருக்காரோ? இல்லை, அப்படி அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது அரசியல் தளத்தில் தமிழ் முகத்தோடு பார்க்கறதை தாண்டி ஒரு அரசியல் புலத்தில் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கிடைச்சிருக்காரு. அப்படியான துரோக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இவரை எடுத்துக்கலாம். 100% ஒரு இன துரோகி தான். இல்லாட்டி நீங்கள் தமிழினத்தை 2000 ஆண்டு காலமாக வஞ்சிக்கக்கூடிய ஒரு கூட்டத்திடம் பெரியாரை போய் நீங்கள் விட்டு கொடுப்பானா ஒருத்தன்? நீங்கள் ஹரப்பா மொகஞ்சதாரா வரைக்கும் தமிழர்கள் பரவி வாழ்ந்தாங்க. அந்த தமிழர்களை இன்றைக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநில மக்களாக சுருக்கியது யாரு? ஆரிய பார்ப்பனர்கள். நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் தமிழ் மட்டுமே பேசப்பட்டு வந்துச்சு. இன்னைக்கு இத்தனாயிரம் மொழிகள் பேசப்படுதுன்னா தமிழோடு சமஸ்கிருதத்தை கலந்து இத்தனை மொழிகளை உருவாக்கியது ஆரிய பார்ப்பனர்கள். இனி எளிமையாக சொல்லணும்னா மலையாளம் உருவாகி ஒரு 400 ஆண்டுகள் தான் ஆச்சு. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் பேசிக்கொண்டிருந்த ஒரு பேரினத்தை இன்றைக்கு வேற மொழி பேசக்கூடிய மக்களாக மாற்றியது ஆரிய பார்ப்பனர்கள். நீங்கள் இன்றைய மலையாளத்தை திருச்சியை மையமாக கொண்டு மணவாள மாமுனி அப்படிங்கிற ஒரு ஆரிய பார்ப்பனர் தான் மலையாளங்கிற ஸ்கிரிப்டை உருவாக்கி அதை ஒரு மொழியாக அந்த மக்களிடம் திணித்த நபர் ஒரு பார்ப்பனர். நீங்கள் மணிப்பிரவாள நடைன்னு ஒரு நடை இருக்கு. கடினமான சொற்களோடு எளிமையான சொற்களை கலந்து பேசுவதற்கு பெயர் மணிப்பிரவாள நடைன்னு இருந்துச்சு. இந்த பார்ப்பனர் தமிழ் சொற்கள் கடினமாக இருக்கு, இதை எளிமையாக்கறதுக்கு நான் சமஸ்கிருத சொற்களை கலக்கிறேன்னு அப்படி கலந்து உருவாக்கப்பட்ட மொழி தான் மலையாளம். இப்படி தமிழ் மொழியை சிதைத்தது பார்ப்பனர்கள். நீங்கள் சாதியற்ற சமூகமாக இருந்த நம்மை நால்வர்ணத்தை புகுத்தி நம்மளை 4ஆம் ஜாதியாக சூத்திரனாக பஞ்சமனாக மாற்றியது ஆரிய பார்ப்பனர்கள். இவன் அந்த மேடையில் பார்ப்பன கோடாரி கொண்டு திராவிட கோட்டையை வீழ்த்துவேன் அப்படின்னு பேசியிருக்கான். அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு விளைய போயிருக்கான் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக நீங்கள் கேட்டது போல நீங்கள் கம்பன் அளவுக்கோ மற்ற இன்னும் பிற புலவர்கள் அளவுக்கோ இவன் பார்ப்பனியத்துக்கு சாதகமாக வேலை செய்யறானாங்கிறத தாண்டி அவர்களை விடவும் கீழான ஒரு நபராகத்தான் இவனை பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க இன்டென்ஷனலாக இந்த இனத்துக்கு எதிராக இந்த வேலை செய்யணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் பார்ப்பனியத்தால் இயக்கப்பட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸின் அடிப்படையில் இயற்கையாக அவங்க ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அது நமக்கு எதிராக போய் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவன் சிஸ்டமேட்டிக்காக தான் என்ன செய்கிறோங்கிறது இவனுக்கு தெரியும், என்ன பேசுகிறோங்கிறது இவனுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்னா என்னென்னு தெரியும், பார்ப்பனியம்னு என்னென்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு வேலை செய்யக்கூடிய இவனை யாரோடுமே ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஜென்மம் இவன் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொன்னது அந்த வார்த்தையிலேருந்தே நான் இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆரிய பார்ப்பன கோடாரி கொண்டு திராவிட கோட்டையை வீழ்த்த போகிறாரு. இப்போது அவர் அந்த மேடையில் ஏறினதுக்கு காரணம், நான் யார் மேடை போட்டாலும் பாரதியை பேச அங்கே நிற்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போது இதே ஸ்டாண்டை அவர் இதை விட மிக முக்கியமாக எடுக்க வேண்டியது வந்து ஈழத்துக்காகவும் மேதகுக்காகவும் தான் எடுக்கணும். எந்த மேடைன்னு பாரபட்சம் பார்க்காம அவரை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் அந்த மக்களுக்கான நீதி கேட்கறதுலையும் அவர் வந்து இந்த நிலைப்பாடை அவர் எடுத்துருக்கணும். இப்போது இதே தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருக்கட்டும், இல்லை மே 17 இயக்கமாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பிற தீக்காவாக இருக்கட்டும், எந்த மேடையாக இருந்தாலும் அவங்க வந்து மேதகுவையோ ஈழ மக்களோட விடுதலையையோ எதிர்க்கிறவங்க கிடையாது. அப்போ உனக்கிட்ட திராவிட சித்தாந்தத்தின் எதிர்ப்பு இருந்தாலும் நீ போய் அந்த மேடையில் பேசியிருக்கலாம். இந்த நிலைப்பாடு ஏன் இங்கே வரமாட்டேங்குது? இல்லாத இந்த அளவுகோலே ஒரு போலியான அளவுகோல்னு இவன் சொல்றான்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது சரினா நீங்க சொன்ன மாதிரி இதையும் நீ நடைமுறைப்படுத்தி இருக்கணும்ல. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தலையாயது ஈழ பிரச்சனை, ஈழ விடுதலை தான். அதற்காக எந்த காம்ப்ரமைஸ் வேணா பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பெரியார் இயக்கம் இருக்கு, நிலைப்பாடாக எனக்கு மாற்று கருத்து இருக்கு, ஆனால் அங்கே எனக்கு ஈழ விடுதலையை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அந்த மேடையை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு இந்த நட்பு பாராட்டுதலையும் இங்கே வரல. இது நக்கி பொழைக்கிறக்க மட்டும் இந்த அளவுகோல் வருது, இந்த காம்ப்ரமைஸ் வருது, அது ஏன் இங்கே வரலங்கிறது தான் கேள்வி. ஆக இது எதுக்கு அவன் டீகோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிடுறான்னா, இது நாளைக்கு நிச்சயம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும், நீங்க எப்படி RSS மேடையில் ஏறலாம்ங்கிற கேள்வி வருங்கிறக்காக பேக்கெட்லேயே ஒரு பதிலை வச்சுட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கான். மற்றபடி அவன் பாரதிக்காகலாம் அங்கே போகல, அழைப்பு விடுத்தது RSS. இப்போ நாளைக்கே மதிமுக ஒரு நிகழ்ச்சி பண்ணுது, வைகோ அவர்கள் அழைச்சா நீ போய் பேசிடுவியா? வேல்முருகன் பண்ணா நீ போய் மேடை ஏறிடுவியா? நீங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்க பொதுவான எத்தனையோ பிரச்சனைக்கு
அவங்க இருந்தால் நான் வரமாட்டேன், ம், எனக்கு தனியாக ஒரு மேடை போடுங்க, ம், ம், அல்லது பேசக்கூடிய தலைவர்களை நான் தான் கடைசியாக பேசுவேன், ம், எனக்கு முன்னாடியே வைகோலாம் பேசிட்டு போயிடணும் அப்படின்னு இப்படியான டிமாண்டுகள் எல்லாம் இங்கே வச்சுட்டு, தமிழர் நலன் சார்ந்த விடயங்கள் இந்த டிமாண்டை வச்சுட்டு ம், பாப்பானுங்க கால் நக்கறக்கு போயிட்டு நான் எந்த மேடையா இருந்தாலும் நான் பேச வருவேன் அப்படின்னு இவன் பேசுவதெல்லாம் ஊரை ஏமாற்றக்கூடிய ஒரு பிழைப்புன்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் விரிவாக இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த கேள்வியை. இயக்கங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருந்தாலும் நீங்கள் வந்து பேசலை அப்படிங்கிறத தான் நம்ம கேள்வியை கேட்குறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு ஈழ விடுதலைங்கிறதையோ இல்லை புலிகள் மீதான தடை அப்படிங்கிறதையோ நம்ம வந்து இந்திய அளவில் தான் கொண்டு போய் அதை தகர்க்கணும், இல்லை அதுக்கு ஒரு ஆதரவு கரம் வந்து நீட்டணும், இந்தியாவை தாண்டியும் வேணும், நம்ம குறைஞ்சபட்சம் இந்தியாவுன்னு சொன்னாலும் அதுக்கு. அவர் ஒரு பாரதிய கொண்டாட ஆர்எஸ்எஸ் மேடைக்கு ஏறுற நபர் வந்து மேதகுவை கொண்டாட ஏன் வந்து மற்ற தேசிய இன மக்கள்கிட்ட போல இந்தியா முழுமைக்கும் அந்த பிரச்சனையை என்ன காரணம்னா, பாரதி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இவனுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு அர்த்தம். மேதகு முக்கியம் இல்லை, இவனுக்கும் பிரபாரனுக்கு என்ன சம்பந்தங்க? நீங்க பிரபாரனுடைய நிழலை கூட இவன் பார்த்தது கிடையாது. பார்க்கலனாலும் நம்ம வேர்ல கட்சி இருக்கு இல்ல இருக்கு, ஆனா அடிப்படை அந்த வேலையை செஞ்சிருக்கணும். அவன் நேர்மையானலாம் செஞ்சிருப்பான். நீங்க அடிப்படையில் நம்ம வயதுடைய நபர் கிடையாது சீமான். நம்ம 2009 காலகட்டத்தில் நமக்கு பெருசா அரசியல் தெரியாது. அதன் பிறகு இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு இப்போது ஈழ ஆதரவாளர் நம்ம நிக்கிறோம். ஆனா இந்த எரும மாட்டுக்கு இப்போ 60 வயசு ஆச்சு. 1980கள்லாம் இவன் இளைஞர். அன்றைய காலம் தொட்டு 2009 வரைக்கும் என்ன புடுங்கினான்னு கேள்வி இருக்குல்ல. ஆக இவனுக்கும் பிரபாரன் அவர்களுக்கும் ஒரு துளி சம்பந்தம் கிடையாது. நீங்க ஒரு துரும்ப கூட அள்ளி போட்டது கிடையாது 2009 வரைக்கும். அதன் பிறகு இந்திய உளவுத்துறையுடைய தொடர்பு கிடைத்து இவனை ஒரு ஆளா வளர்த்தெடுத்து இவன் கையில பிரபாரனுடைய இமேஜை கொடுத்து இதை பயன்படுத்தி நீ வளர்ந்து கொள்ளி இவனை வளர்த்து விட்டு இத்தனையும் இவனுடைய பிழைப்புவாதத்துக்கு தானே உடைய உளமார்ந்து பிரபாரனுடைய தலைவர் ஈழ விடுதலைக்காக நான் இந்த விடயங்களை செய்வேன் அப்படின்னு ஒரு நாளும் நீங்கியது கிடையாது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னாங்க, லத்தன் ஒரு தோழர் ஈழத்தமிழர் ஐரோப்பிய நாடுகளில் புலிகள் மீதான தடை நீங்குவதற்கு மிக முக்கியமான நபர் லதன் தான். லதன் அவர்கள் வெளிப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க விடுதலை புலிகள் 2009க்கு பிறகு ஆயுத ரீதியாக மௌனித்தாலும் புலிகள் கட்டமைப்பு எல்லா புலம்பெயர்ந்த நாடுகளும் இருந்துச்சு. ஆனா நாம் தமிழர்னு வந்த பிறகு இவனுக்கு நாங்க தான் புலிகள் பிரதிநிதி அப்படின்ட்டு இந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலை இவனுக்கு தான் செஞ்சானுங்க. இந்திய உளவுத்துறை என்ன செய்யுமோ, சிங்கள உளவுத்துறை என்ன செய்யுமோ அந்த வேலையை நாம் தமிழர் செய்கிறதுன்னு அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஆக இப்படி ஈழத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு கும்பலாக ஒரு நபராகத்தான் இவனுக்கு இருக்கானுங்களே ஒழிய இவனுங்களிடம் நீங்க எதிர்பார்ப்பது போல எந்த கூறுகளுமே இருக்காது. இல்லை, உண்மையிலேயே நேர்மையாக இவன் ஈழத்தை நேசித்தா, பிரபாரன் அவர்களை நேசிச்சிருந்தா நீங்க சொன்ன ஸ்டாண்டை எடுத்திருப்பான். இதே நிலைப்பாட்டை இங்க பொருத்தி இருப்பான். பாரதிக்கு எடுத்த இந்த நிலைப்பாட்டு மாற்றம் இங்க வரலன்னா இவனுக்கு இது எதுவுமே முக்கியம் கிடையாது. இங்க பாரதியும் முக்கியம் கிடையாது. பாரதிய புகழ்ந்தா பாப்பானுகிட்ட பொறுக்கிட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த குட்டிக்காரன் நடிக்கிறான் தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சொன்ன நபர் ஐரோப்பிய நாடுகள்ல தடையை நீக்கியிருக்காரு புலிகள் மீதான தடை. 15 ஆண்டுகால நாம் தமிழர் கட்சியினால இங்க வந்து அந்த ஏற்கனவே 2 ஆண்டுக்கு ஒரு முறை இருந்தது 5 ஆண்டுக்கு ஒரு முறையா மாற்றப்பட்டிருக்கு. அதை கூட மாற்ற முடியல. இல்லை, இவனுங்களால மாற்ற முடியலங்கிறத தாண்டி புலிகள் மீதான தடை நீட்டிப்புக்கு காரணமே இவனுக்கு தான். இவங்க தான் புலிகள் மீதான தடை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க பாருங்க. எக்ஸ்டெண்ட் பண்றப்ப அதற்கான காரணத்தை குறிப்பிடும் போது சீமானினுடைய பல பேச்சுக்களை மேற்கோள் காட்டி இதன் காரணமாக நாங்கள் புலிகளை தடை செய்கிறோம் அப்படின்னு. நான் இந்த கேள்வியை கரெக்டா அந்த 5 வருஷம் புலிகள் மீதான தடையை எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் போது அப்போ ராஜீவ்காந்தி இது திட்டமிட்டு உளவுத்துறை இதை நீ பேசுப்பா அப்படின்னு பேச வைத்து அதை ரெக்கார்டிக்கெல்லாம் மாற்றி புலிகள் மீதான தடையை நீட்டிப்பதற்கு இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது பல தடவை நம்ம கவனிச்சிருக்கோம். சரியா அந்த முடிவு எடுக்கும் போது இவர் வந்து நாங்க தான் கொன்னோன்னு பேசுவாரு, நாங்க தான் அதை பண்ணோம்னு பேசுவாரு. புலிகள் களத்தில் இருந்த போது புலிகளே ஒத்துக்கொள்ளாத விஷயம் அது. பிரபாரன் அவர்கள் உலக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறார். அப்போது அவரை நோக்கி இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது நாங்க தான் கொண்டு புதைச்சோன்னு அவர் பேசினாரு. இது ஒரு துன்பியல் சம்பவம்னு அவர் கடந்து போறார். அதை தாண்டி 80களில் இருந்து புலிகளுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் ராஜீவ் மரணத்தை ஒட்டி பல புத்தகங்களை நாம் வெளியிட்டு இருக்கோம். எல்லாத்திலையுமே இந்த கொலைக்கு பின்னாடி இருப்பது சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் தான் அப்படிங்கறத நம்ம ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக நிறுவனம்.
நாம் எந்த இடத்துலையும் புலிகள் தான் செஞ்சாங்கப்பான்னு நம்ம எங்கேயுமே கிளைம் பண்ணல. இல்ல. ஆனா அப்படியான வேலையை இந்த நபர் தொடர்ச்சியாக செய்கிறார்னா இவருடைய நோக்கம் என்ன, இவர் இயக்குவது யார் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் தொடர இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க, எல்லாருக்கும் தெரியுது. சரியாக அந்த புலிகள் மீதான தடை நீட்டிக்கணுங்கிற அந்த வாதம் வரும்போது சீமான் இந்த மாதிரி பேசுகிறாரு. அப்பட்டமாக எதுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறாரோ அதுக்கு எதிராகவே அவர் பேசுகிறதையும், அதன் காரணமாக தடை நீட்டிப்பு பண்ணுறதையும், இன்னும் அந்த தடையை விளக்க முடியாமல் இருக்கிறதும் எல்லாமே புரியுது நமக்கு. இதை நம்மளால் இளைஞர்கள்ட்ட கொண்டு போக முடியலையோ? இல்லை, இந்த வெறும் தடை நீட்டிப்புங்கிறத தாண்டி இல்லை சரியாக அந்த இதுவை கூட நம்மளால் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலையா? அதை நான் சொல்ல வரேன். நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கான எதிரி இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் ஆரிய பார்ப்பனர்கள், ஈழ மண்ணை பொறுத்த வரைக்கும் சிங்கள பேரினவாதம். ஆனா இவன் சீமானுடைய ரோல் என்னன்னா, இந்த மண்ணிலும் பார்ப்பனர்கள் எதிரி கிடையாது, திராவிடர் இயக்கம் எதிரி, கன்னடர்கள் எதிரி, மலையாளிகள் எதிரி, தெலுங்கர்கள் எதிரின்னு இங்க ஒரு அரசியலை செய்து இந்த மண்ணின் எதிரியான பார்ப்பனர்களை காப்பாற்றக்கூடிய வேலை இங்க செஞ்சிருக்கான். அப்படியே ஈழத்துக்கு போனீங்கன்னா அங்க இருந்த சிங்கள வெறுப்பை, சிங்கள எதிர்ப்பை மடைமாற்றி இன்னைக்கு ஈழத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் திமுகவை திட்டிட்டு இருக்கான். உன்னை கொன்னது சிங்கள பேரினவாதங்கிறதே மறந்து அவன் பெரியாரை திட்டிட்டு திமுகவை திட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆக இப்படி இரண்டு மண்ணிலும் அந்த மக்களுக்கான எதிரிகளை காப்பாற்றி வேற ஒரு எதிரியை கட்டமைத்து ஒரு மிகப்பெரிய இன துரோகத்தை அவன் செஞ்சிருக்கான். நீங்க அதை அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை நம்மால் முடிந்த அளவு நாம் செய்யறோம். நாம் இண்டிவிஜுவல்ஸாக இயக்க பின்னணியோடு இந்த வேலைகளை நாம் செய்யறோம். ஆனா அவன் பின்னாடி ஒரு ஸ்டேட்டே இருக்கு. ஸ்டேட்னா தமிழ்நாடு ஸ்டேட் இல்ல, ஒட்டுமொத்த பியூரோக்ரஸியும் சீமான் பின்னாடி இருக்கு, ஒரு அரசு எந்திரம் இருக்கு. அதை தாண்டியும் நீங்க போய் ரொம்ப நாள் நிலைக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக சீமானை நம்ம அமலப்படுத்திட்டே இருக்கோம். நீங்க அதன் அடிப்படையில் முன்னாடி சீமானுக்கு இருந்த அந்த பெரிய டெடிகேட்டட் ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய புது பேட்ச் பெருசா கொஞ்சம் வீரியமா நமக்கு தெரியும். ஆனா பின்னாடி பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே டேய் இவன் யோகியதை தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சீமானோட பயணிக்கக்கூடியவங்க இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டே அவங்க சீமான் எப்படி ஒரு பிழைப்புவாதத்துக்காக இதை பண்றாங்களோ அதே மாதிரி கூட இருக்கிறவனும் ஒரு பிழைப்புவாதத்துக்காகத்தான் சீமானோட ஒட்டிட்டு இருக்கான். ஆக முன்னாடி இருந்த சீமானுடைய வீச்சு இப்போது இல்லாததுக்கு காரணம் நாம் செய்த பல வேலைகள் ஒரு காரணமா இருக்கு. இருந்தாலும் இது போதும்னு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. இன்னும் 100% இன்னும் தீவிரமாக அவனை எதிர்த்து அவனை அம்பலப்படுத்தி அந்த இளைஞர்களை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நீங்க அந்த இளைஞர்கள் நமக்கான விதைகள் தான். அவர்கள் நம் பக்கம் நின்று உண்மையான தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இந்திய எதிர்ப்பாளர்களாக, பார்ப்பனிய எதிர்ப்பாளர்களாக நிற்க வேண்டிய இளைஞர்கள் ஈவேரா எனக்கு எதிரி, எனக்கு கலைஞர் எதிரி அப்படின்னு பேசக்கூடிய இந்த புள்ளியில் அவர்கள் இருக்காங்கன்னா அதற்கு இந்த நபர் தான் காரணம். ஆக இந்த நபரை வீழ்த்துவது என்பது நம் இனத்திற்கான மிகப்பெரிய கடமை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரிங்க தோழர், இப்போ நாம் பாரதி இந்த தமிழ் மண்ணுக்கு முக்கியமானு பார்த்தோம். சீமானிய பாரதி மேடைக்கு, அதாவது ஆர்எஸ்எஸ் மேடைக்கு ஏற்படுத்தின தளர்வை மற்ற மேடைகளுக்கு ஏற்படுத்தலைன்னு பார்த்தோம். அவர் நின்ன மேடை ஆர்எஸ்எஸோட மேடை. ஆர்எஸ்எஸ் ஒருவேளை சீமான் ஆர்எஸ்எஸ் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான அமைப்பை பார்க்குறாரா? ஆர்எஸ்எஸ் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா, தமிழர்களுக்கு ஆதரவா, ஈழத்துக்கு ஆதரவா, ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது தமிழர்களுக்கு ஆதரவாக நடந்த அமைப்பா? இல்லை, ஆர்எஸ்எஸ்ங்கிறது பார்ப்பனியத்தினுடைய ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான். எப்படி திராவிடர் இயக்கம் பார்ப்பனர்களாத மக்களுக்கான ஒரு இயக்கமோ ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கான இயக்கம்லாம் கிடையாது. அதை உருவாக்கியது சித்பவன் பார்ப்பனர்கள். இன்றைக்கும் பார்ப்பனர்களுடைய நலனுக்காக மட்டும் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். நீங்க அப்படி பார்த்தா தமிழர்களுடைய நேரடி ஒற்றை எதிரி பாப்பா பார்ப்பனியம் தான். அந்த பார்ப்பனியத்தின் முகமான ஆர்எஸ்எஸ் எப்படி தமிழர்களுக்கு சாதகமா ஒரு மூச்சு விடுமா? முதல்ல அவனுடைய நோக்கமே தமிழர்களை அழிப்பதுதான். தமிழர்கள் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த துணை கண்டத்திலும் பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய மக்களா இருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளை நேரடி விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு கும்பல் அது ஆர்எஸ்எஸ் கும்பல் தான். ஆக அந்த கும்பல் சீமானுக்கு நட்பு சக்தியா இருக்குன்னா சீமான ஆர்எஸ்எஸ் எப்படி பாக்குறாங்கிறது ரெண்டாவது. ஆர்எஸ்எஸ் சீமான நமக்கான ஒரு சரியான எல்லாம் கொண்டாடுறாரு, குருமூர்த்தி கொண்டாடுறாரு, மண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புலங்காக பார்ப்பனர்கள் ஒருத்தனை கொண்டாடுறாங்கன்னா அவன் யோகியதை என்னவா இருக்கும் தான் நான் கேட்க வேண்டியது. நீங்க இதற்கு முன்னாடி இங்க உண்மையான தமிழ் தேசியம் பேசிய பலரும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்காங்க.
நீங்கள் பாவலர் பெருஞ்சித்தனார் ஆகட்டும், நீங்கள் பாரதிதாசன் அவர்களாகட்டும், புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன், இவங்க அத்தனை பேருமே தங்களை தமிழ் தேசியவாதிகளாக பிரகடனப்படுத்திக்கிட்டவங்க. இவங்களை யாரையாச்சும் ஏதாச்சும் ஒரு பாப்பா புகழ்ந்து பேசியிருப்பானா? ஆனா உன்னை மட்டும் ஒட்டுமொத்த பார்ப்பன கூடாரமே தூக்கி கொண்டாடுதுன்னா நீ முதல்ல தமிழ் தேசியவாதியே கிடையாதுங்கிறது தான் இங்க அம்பலமாகுது. நீ நேரடியான நாக்பூர் ஏஜென்ட், பார்ப்பனருடைய காலை கழுவி உயிர் வாழக்கூடிய ஒரு கேடுகட்ட ஜந்து அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் அப்போதைக்கு ஆட்சியில் இருந்துச்சு, அப்போ பாஜக பெரிய சக்தியா இல்லை, இல்லை ஆர்எஸ்எஸ் பாஜக சேர்ந்தது ஒரு பெரிய சக்தியா இல்லை, இருந்திருந்தா இவங்க வந்து போருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க, ஈழத்துக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னு சீமான் கருதுறாரோ? அப்போதைய பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு என்ன இருந்துச்சு? அப்படி எல்லாம் சீமான் கருதுவார்னா அதற்கு முதல் சீமான் ஈழத்தின் மீது அக்கறை கொண்டவரா இருந்தா இப்படி எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணலாம். இவன் தமிழ்நாட்டுக்கே துரோகினா ஈழத்துக்கு என்ன பண்ண போறான்? ஈழத்துக்கும் ஈழத்தை வைத்து நாம் பிழைப்பு நடத்தலாம் அப்படிங்கிற புள்ளியில் மட்டும்தான் இவனுக்கு ஈழமே ஒழிய, ஈழத்திற்கு நன்மை பயக்கும் காரணத்தால் நான் ஆர்எஸ்எஸ் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளேன் அப்படின்னு இந்த அளவுக்கு யோசிக்கிற குளம் யோகியம் கிடையாது. இவனுக்கு யாரு மேலே அக்கறம் கிடையாது. தலைப்பட்ட ஒரு பிழைப்புவாதிங்க. இவனுடைய சுயநலத்துக்கு இவன் யாரை வேணா காட்டி கொடுப்பான், யாரை வேணா விற்பான், அப்படியான ஒரு கேடுகட்ட பிறவிதான் இவன். இவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இல்ல, எண்ட் ஆஃப் தி டே ஒரு சுயநல பேர்வழி, இனத்தை காட்டி கொடுத்து கூட வயிறு வளர்க்கலாம்ங்கிற அளவுக்கான ஒரு கேவலமான ஜந்து. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னாங்க, நீங்க வெறுமனே காங்கிரஸ் பாஜக இப்படி கட்சி சார்ந்த ஈழத்தை எதிர்க்கல. ஈழத்தை நீங்க 80களில் இருந்து எதிர்த்த அத்தனை பேருமே பார்ப்பன அதிகாரிகள். நீங்க MK நாராயணன் தொடங்கி நீங்க அத்தனை பேருமே, நிருபமா ராவ், இறுதி கட்டம் வரைக்கும் எதிர்த்தது, ஈழத்தை திட்டமிட்டு அழித்தது ஆரிய பார்ப்பன கும்பல் தான். அது ஆர்எஸ்எஸ், அவனுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் வேண்டாம், பாஜக வேண்டாம், பாப்பானா செயல்பட்டாவே அவன் நமக்கு எதிரானவன் தான். அவனுக்கு காங்கிரஸ் பின்னணி இருக்கா, பாஜக பின்னணியா இருக்காங்கிறத பொறுத்து அவன் இயங்க மாட்டான். எதுவாக இருந்தாலும் பார்ப்பனியம் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இயங்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தாங்க அது தமிழர் நாடு ஈழம். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூத்திர நாடடைய போராடுறான், அதுக்கு விட்டுறக்கூடாதுன்னு அவன் பார்வையில புலிகளும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் சூத்திரம் தான். ஆக அவனை நாடடைஞ்சு விட்டுறக்கூடாதுங்கிற அப்படி யோசிச்சுதான் பார்ப்பனியம் அளித்தது. அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும், பாஜக ஆட்சியா இருந்தா இன்னும் கொடூரமா நடந்திருக்கும். 1.5 லட்சம் பேர் இருந்தது 3 லட்சம் பேரா கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே ஒழிய வேற எந்த மாற்றமும் வந்திருக்க போறது இல்ல. அப்ப ஆர்எஸ்எஸும் இவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிச்சு தானே கடிதம். நீங்க எப்படிப்பா ஈழத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை கொலை செய்யலாம்னு அவன் என்ன இந்தியாவே ஸ்தம்பிச்சு போராட்டம் பண்ணானா? இன்னைக்கு கோயில்கள்லாம் இடிக்கப்படுது, அதுக்கு எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணலையே. மாறாக புலிகளை அழிங்கேன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் மறைமுகமா ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு கொடுத்தது. 10 ஆண்டுகளாக பாஜக தான ஆட்சியில் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் ஈழத்தில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை, அதை நாங்கள் இன்றைக்கு பிரச்சனையாக மாத்துறோம். தனி ஈழத்துக்கான கோரிக்கை பார்வையில அவங்க இந்துக்கள்னு கூட வச்சுக்கோ, ஈழத்தில் இந்துக்கள் வாழ்றாங்கப்பா, அந்த இந்துக்களை காங்கிரஸ் ஆட்சி இனப்படுகொலை பண்ணிக்கிட்டாங்க, நான் அதற்கான தீர்வு வாங்கி தர போறேன், தனிநாடு அமைக்க போறேன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா நீ ராஜபக்சேக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்ற. ஆக இப்படித்தான் பாஜகவானது இந்த மண்ணில் இருக்கு. ஆக நீங்க காங்கிரஸ் பாஜக இதெல்லாம் ஈழ விடயத்தில் அப்படி கட்சியா இயங்காது, பார்ப்பன பியூரோக்ரசி தான். நீங்க ஒன்றும் இல்லை, ராஜீவ்காந்தி பிரதமராக பதவி ஏற்கிறார், அப்போது வேற ஒரு அதிகாரி இருக்கார், அந்த அதிகாரி போய் MK நாராயணன் வரார், MK நாராயணனுக்கு ஒரு கடிதம் எழுதப்படுது. இப்போது இங்கே MK நாராயணன் வந்தவுடன் ராஜீவ்காந்தியை தவறாக வழி நடத்துகிறார். இந்திரா காந்தி இருந்த போது வரைக்கும் இருந்த வெங்கடேஸ்வரன் ஒரு பார்வை இப்போது ராஜீவ்காந்திக்கு இருக்காது, MK நாராயணன் தவறாக வழி நடத்துகிறார்னு ஒரு எச்சரிக்கை கடிதம் பாலசிங்கத்துக்கு போகுது. ஆக இப்படி சிஸ்டமேட்டிக்கா பார்ப்பனியம் தான் ஈழத்துக்கு எதிராக இங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குச்சு. ஆக அப்பேற்பட்ட பார்ப்பனியத்தின் நேரடி பிரதிநிதியான RSS ஈழத்துக்கு உதவும், அதன் காரணமாக நான் சாஃப்ட் கார்னர் எடுத்தேன் அப்படிங்கிற புள்ளியில் சீமான் யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது, அது லாஜிக்கும் கிடையாதுன்னு தான் நான் பார்க்க வேண்டியது. மொத்தத்தில் சீமான் சொன்ன அத்தனையும் போய் ஒரு 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 காலத்தில் வந்து தன்னை சங்கின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க முடியல, இல்லை மக்கள்கிட்ட அது எதிர்ப்பு வருதுன்னு செருப்பை தூக்கி காட்டி சங்கின்னா சக நண்பன்னு சொல்லி இன்றைக்கி நண்பர்கள்கிட்டே வந்து நேரடியாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு, அம்பலப்படுத்திட்டாருன்னு தான் சொல்லணும். மற்றபடி அவர் சொன்ன அத்தனை காரணத்துக்குமான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். சரிங்க தோழர், இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை கொடுத்து எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.
தொடர்ந்து சீமான தூக்கம் இல்லாத மாதிரி பண்ணுங்கள், தொடர்ந்து பணியாற்றுங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. நன்றி.